ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற அனிமே ஹிஸ்டோரியா வாண்ட் அண்ட் ஸ்வார்ட் எபிசோட் 6 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே ஷியானோ அப்படியே பாஸ்ட்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்றான். வில்லுக்கு எந்த விதமான டேலண்ட்டும் இல்லை. ஸோ அவனை பார்க்கும்போது ஒரு மாதிரி பரிதாகமா இருக்கும். அதனாலே என்னவோ தெரியல, எல்லாருமே அவனை ஒரு மாதிரி கேலி பண்ணுவாங்க. நானும் எவ்வளவோ அவன் கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன். இருந்தாலும் அவன் என்னோட பேச்சை கேட்கவும் இல்லை, என்ன மதிக்கவும் இல்லை. ஏதோ நாங்கெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி அப்படியே அவன் போனான். சோ அன்னிலேருந்தே எனக்கு அவன் மேல ஒரு வெறுப்பு உண்டாச்சு. அப்படியே சீன் பிரசன்ட்டுக்கு வந்து அவன் பயங்கரமா ஃபயர் அட்டாக்ஸ் வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க ஷியான் எவ்வளவுதான் தாக்குனாலும் எல்லா அட்டாக்ஸ்ல இருந்தும் அவன் தப்பிச்சுக்கினே தான் இருக்கான். என்ன என் கூட சண்டை போடுறா, எதுக்கு நீ இப்போ சண்டை போட மாட்ட? இப்போ நம்ம ஒரு டீமா இருக்கோம், அதுக்கும் மேல நான் இப்போ சண்டை போட விரும்பல. நீ என்ன சொல்ற? உனக்கு பயமா இருக்கா? உன்னால வெறுமா ஓட தான் முடியும், அதாவது ஒரு அனிமல் மாதிரி. நான் அதான் சொல்றேன்ல, என்னால இப்போ சண்டை போட முடியாது. நான் டேன்டேக்கும் மத்தவங்களுக்கும் நான் பண்ண ப்ராமிஸை நிறைவேற்றணும். ஓ அப்படியா? அப்ப நீ சண்டை போட மாட்டேனா? உன்னை நான் அப்படியே மொத்தமா எரிச்சிடுறேன். இதே மாதிரி அவங்களோட சண்டை போது அங்க ஸ்டேடியம்லயும் ஒண்ணுமே புரியல. நீங்க நல்லா பாத்தீங்களா, இந்த ஸ்குவாட் 6ல இருக்க எல்லாருமே அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. முக்கியமா வில்லும் ஷியானும் தான். ஆமா ப்ரொஃபசர் எட்வர்ட், இத பத்தி நீங்க என்ன கமெண்ட்ரி தரலான்னு இருக்கீங்க? இத பத்தியா? அதாவது அவங்களுக்குள்ளேயே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பா ஸ்கவுட் வந்து பார்த்துதான் இருக்காங்க. சோ என்ன ஒரு முட்டாள்தனமா இருக்குல்ல இது. அவங்களோட பாயிண்ட் வந்து இதனாலேயே கண்டிப்பா குறைய போகுது. அவங்க ஸ்கவுட்டுக்குமே ஒண்ணுமே புரியல. அதாவது எதுக்கு இவங்க தேவையில்லாம சண்டை போட்டுன்னு இருக்காங்க. அந்த ஷியான் அவனோட கிரெடிட் வந்து டாப் 4ல இருக்கு இந்த அகாடமில. அப்படி இருந்தும் அவன் வந்து ஒரு பிரச்சனையா இருக்கான். இல்ல ரோஸ்டிக்கு அவங்க ஒண்ணுமே புரியல. ஆமா இப்போ வந்து இவங்க எதுக்கு சண்டை போடுறாங்க? இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயம் வந்து நான் பார்த்ததில்ல. சரி இதுக்கப்புறம் என்ன ஆக போதும்? அங்க ஐரிஸும் வரா. ஹேய் நீ தானே அந்த பொண்ணு, இந்த ஜூனியர் பொண்ணு ஐரிஸ், எல்லாரும் கூடயும் மிங்கிள் ஆவிய? ஆமா ஆமா நான் தான் அந்த ஐரிஸ். சரி ஏதோ ஒண்ணு, நான் உங்க பக்கத்துல வந்து உட்காரலாம்ல, ஏன்னா நான் வில்ல சேர் பண்ணோம். வில் உங்களால முடியும், நீங்க கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அங்க ரோஸ்டியும் சொல்றான், நான் வந்து எதிர்பார்க்கல நீ வந்து எவ்வளவு ஓப்பன் டைப்பா இருப்பன்னு. அதாவது நீ ஒரு மாதிரி அமைதியா இருப்பல, ஆனா இங்க வந்து உன்னை பார்த்தா அப்படி தெரியலப்பா. சொல்ல போனா எனக்குமே அங்க ஆக்சுவலா வில்லு மேல எந்த விதமான இன்ட்ரெஸ்டும் இல்ல. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களால இப்ப வில்லு மேல எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓ அப்படியா? ஆமா ஆனா இப்ப வில்லு வந்து உண்மையிலேயே பாப்புலரா இருக்கான். நான் பாப்புலரா இருக்கேன் அந்த ஷியான், அவனே இவன் கூட சண்டை போட்டுன்னு இருக்கான். அப்பனா வில்ல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதானே? ஆமா உண்மையை சொன்னா வில்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஃப்டர் ஆல் என்னோட ரூம்மேட்டே அவன் தானே. அதே மாதிரி தான் நம்ம கோலட்டும் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த சைடு கோலட்டும் அங்க பயந்து ஓடின்னு இருக்கான். நான் வந்து ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இதை தடுத்தாகணும். உங்க ரெண்டு பேரோட சண்டையும் மோசமா போகுது. இந்த ஜூலியஸ் வர என்ன தொத்தின்னு இருக்கான். ஏய் கோலட், நீ வந்து எவ்வளவு நேரம் ஓட போற? இதே மாதிரி ஓடினேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். அந்த எத்து பிரின்சஸ் அந்த டைட்டில் வந்து அப்படியே ஒரு மாதிரி நாசமாயிடும். திரும்பவும் அந்த டைட்டிலை வச்சு என்னோட பேரை கூப்பிடாத, இல்லன்னா அவ்வளவுதான், உன்னை நான் அடிப்பேன். ஆனா அதுக்குள்ளேயே அவன் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். அதுல இருந்து அவன் தப்பிக்கிறான். ஆனா தெரியாதனமா அவன் வச்ச ட்ராப்ல இவன் மாட்டிக்கிறான். நான் எதிர்பார்க்கல இவன் அங்க இங்கன்னு ட்ராப் வச்சிருப்பானே. அந்த ட்ராப்னாலே ஏதோ ஒரு விஷயம் ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஸ்கிரீன் முழுக்க எல்லா இடமும் ஜூலியஸா தெரியுறாங்க. என்னது இது, எல்லா இடத்துலயும் ஜூலியஸ் இருக்கான். இந்த சைடு ஸ்குவாட் 12 கிட்டயும் ஜூலியஸ் வரான். எதுக்கு வந்திருக்க? அதாவது வாரோட டிக்ளரேஷன் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கியா? நான் ஒன்னும் அப்படி சொல்லல. அதாவது நான் இந்த ட்ரம்ப் கார்டை உன்னை தோக்கடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு. ஓ அப்படியா? அப்பனா நீ கொடுத்த அந்த ஃபிளவரை நான் உனக்கே கொடுக்குறேன். அந்த ஃபிளவர் அவன் கிட்ட போன செகண்டே ஏதோ ஒரு மேஜிக் ஆகி அப்படியே ஜூலியஸ் உடஞ்சு போறான். ஆமா இங்க வந்து என்னதான் போகுது? எப்படி ஜூலியஸ் வந்து எவ்வளவு சீக்கிரம் இங்க வந்தான்? ஜூலியஸ், நான் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி உன்னோட ஸ்லீவ்ஸ்ல இந்த மாதிரி விஷயம் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அங்க அனௌன்ஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஸ்குவாட் 12 கிட்ட வந்த அந்த ஜூலியஸ் அப்படியே அவன் நொறுக்கிட்டான். அந்த விக்னல் போற போக்க பார்த்தா எல்லா காசையுமே நான் இவன் மேலே கட்டிடலான்னு இருக்கேன். அதே மாதிரி உங்களோட பெஸ்ட்டை பண்ணுங்க விக்னல். இந்த சைடு அங்க பசங்களும் பேசுறாங்க. ஸ்குவாட் 6க்கு நிறையவே சான்ஸ் இருந்தது ஜெயிக்கிறதுக்கு. ஆனா நடுவுல ஷியான் வந்து நம்ம வில்லு கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ யாருக்கு சான்ஸ் இருக்குன்னா ஜூலியஸோ விக்னல் வந்தா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு ஃபைட் பண்றாங்கன்னு தெரியல. ஷியானுக்கு அவனை பிடிக்காது, ஆனா அதுக்குன்னு இப்பதான் அவன் ரொம்ப கோவமாவானா? உனக்கு இன்னுமா புரியல? அதாவது நீயே சொல்லு, உனக்கு பிடிக்காத ஒரு பர்சனை எந்த விதமான ரீசனும் இல்லாம கிக் பண்றது அது அன்ரீசனபிளா இருக்கும். இந்த சைடு வில்லுக்கவங்க எதுவுமே புரியல. ஷியான் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற? இதுக்கப்புறம் சீன் பாஸ்ட்டுக்கு போது அவன் படிச்சுன்னு இருக்கும் போதும் நிறைய பேர் இவனை புல்லிங் பண்றதுக்கு வராங்க. எதுக்கு எதுக்கு இப்படி என்ன கொண்டு பண்றீங்க? இந்த மாதிரி நான் எதுவும் மத்தவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்தையே பண்ணல, ஆனா என்ன ஒண்டி எதுக்கு இப்படி ட்ரீட் பண்றாங்க? நான் வந்து இது வரைக்கும் செல்ஃபிஷாவும் இருந்ததில்ல. எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு புத்திசாலின்னு. அது என்ன விட்டா வேற யாருக்குமே நல்லா தெரியாது. நான் வந்து எனக்காக ரெக்கக்னிஷன் கிடைக்கணும் அப்படின்னு கூட நான் எதுவும் பண்ணல. என்னை தனியா விடுங்க, யாருமே என் கிட்ட வராதிங்க. ஏன்னா எனக்கும் அவளுக்கும் டைம் இல்ல. நான் வந்து எப்படியாச்சும் மேல போய் ஆகணும். ஏன்னா என்னோட குறிக்கோள் எல்ஃப்ரியாவை சந்திக்கணும். இதுக்கப்புறம் அங்க திரும்பவும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். அதுல இருந்து ஆளு தப்பிக்கிறான். அங்க ஷியானோ அவனோட ஸ்பெல்ல வச்சு ஒரு ஃபயர் கார்டியனை உருவாக்குறான். அதை வச்சு வில்லு மேல தாக்குறான். வில்லும் அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறான். நான் வந்து இந்த கார்டியனை டிஸ்ட்ராய் பண்ணனா அந்த கோரை தானே அழிக்கணும். ஏன்னா இந்த கார்டியன் வந்து என்ன பண்ணுனா, அதாவது கேஸ் பண்ணவனுக்கு டைம் கொடுக்கும். அந்த டைம்குள்ள அவனால
இவனால புது புது ஸ்பெல்ஸை கேஸ் பண்ண முடியும். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க மற்றவங்களாம் அங்கே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எட்வர்டும் யோசிக்கிறாரு, அவன் கிட்ட வெறுமா ஹை லெவல் ஸ்பெல்ஸ் ஒண்டி இல்ல, கார்டியனே அவன் கண்ட்ரோல் பண்றான். என்னால யோசிச்சு பார்க்க முடியல எப்படி இவனால இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பெல்ல கண்ட்ரோல் பண்ண முடியுது. அங்க சைட்ல பசங்களும் பேசுறாங்க, அம்மா அவனை பத்தி ஏதாச்சும் ரிப்போர்ட் இருக்கா, இவன் வந்து எதுக்கு பேர் போனவனா, அவனோட ஃபயர் ஸ்பெல் அதுக்கு தான். சொல்ல போனா மத்த 3 பேரை கம்பேர் பண்ணா அந்த அளவுக்கு இவன் இல்ல. ஆனா இவனுக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு போல. ஆனா ஏதோ ஒரு விஷயம் இவனை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் ஆக்கிருக்கு. அதனால தான் எவ்வளவு ஆக்ரோஷமா இவன் சண்டை போடுறான். இவனை நம்ம சாதாரணமா எடை போடக்கூடாது, ஏன்னா இவன் கிட்ட ஆல்ரெடி ஹாக்கும் இருக்கு. இத பத்தி நம்ம கேரோட் கிட்ட சொல்லி ஆகணும். இந்த சைடு அங்க ஷியானுக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவு விஷயம் நந்தோம், இதுக்கு நீ சண்டை போட மாட்ட, அந்த ஈவில் சென்டிமெண்ட் அது கூட சண்டை போட்ட மாதிரி என் கூட சண்டை போடு. இல்ல எனக்கு வந்து இன்னமும் புரியல, நான் வந்து எதுக்கும் கூட சண்டை போடணும், ஏன்னா என்கிட்ட எந்த விதமான ரீசனும் இல்ல. நான் எத்தனை வாட்டி சொல்றது, நான் உன்னை எத்தனை வாட்டியும் ஹியூமிலேட் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தோம் உனக்கு எந்த விதமான காரணமும் இல்லையா என் கூட சண்டை போடுறதுக்கு? இல்ல நான் வந்து உண்மையிலே கோவமா தான் இருக்கேன் உன் மேல. நான் இப்போ அதுக்கான டைம் இல்ல. நான் வந்து இப்போ எப்படியாச்சும் ஜூலியஸை தோக்கடிக்கணும். அதனால இப்போ சண்டை வேணாம். உனக்கு ஏன்டா புரிய மாத்து, நீ எதுக்கு என்ன எப்பயுமே கண்டுக்கவே மாட்ற. ஈவன் உன்கிட்ட எந்த விதமான டேலண்ட்டும் இல்ல, இருந்தாலும் நீ கை விடுற மாதிரியும் இல்ல. அப்படி இருந்தாலும் எதுக்கு என்ன இக்னோர் பண்ற? நீ வந்து எப்பயுமே எனக்கு பதிலா வேற ஒரு பர்சனை தான் கவனிக்கிற. அது வந்து எனக்கு எவ்வளவு அனவிங்கா இருக்குன்னு தெரியுமா? அதனால என்ன பாரு. இப்பதாங்க வில்லுக்கே புரியுது, ஷியான் நீ வந்து என்ன இப்படிதான் பாக்குறியா? அங்க ஷியானை கத்துறான், ஏய் எனக்கு வந்து எந்த விதமான கவலையும் இல்ல, திரும்ப அந்த நான்சென்ஸான விஷயத்தெல்லாம் நீ சொன்ன அவ்வளவுதான், உன்னை நான் இங்கேயே அப்படியே கிரஷ் பண்றேன். நான் வந்து யாருக்கிட்டயுமே ரெக்கக்னேஷன் கேட்டதும் இல்ல, நான் ஒரு மாதிரி செல்ஃபிஷாவும் இல்ல. ஆனா உண்மையை சொன்னா என்னோட இதயத்துல யாராச்சும் ஒருத்தங்க என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஏங்கி இருக்கேன். அப்புறம் தான் எனக்கு இன்னைக்கு புரிஞ்சது, ஷியான் வந்து என்ன ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கான். அதனால நான் ஷியானை ஃபேஸ் பண்ண போறேன். பரவாயில்லையே, இப்பயாச்சும் நீ என் கூட சண்டை போடுறதுக்கு தயாரானியே. சரி அப்போனா நான் ஆரம்பிக்க வேண்டியதான். திரும்பவும் அவனோட கார்டியனை கூப்பிடுறான். அந்த கார்டியனுக்குள்ள ஒரு ஃபயர் ரேஜ் ஸ்பெல்லையும் போடுறான். எனக்கு வந்து கொஞ்ச நேரம் கிடைச்சாலே போதும், அந்த கவுண்டர் அட்டாக்கை என்னால கரெக்டான சமயத்தை பார்த்து பண்ண முடியும். ஆனா இப்போ அது வர பாதை வந்து எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் வந்து நிக்க கூடாது. அதே மாதிரி அவன் அதுக்குள்ள புகுந்து போக ஆரம்பிக்கிறான். அங்க ஷியான் ரொம்ப ஷாக் ஆகுறான். என்ன இவன் வந்து இந்த வாட்டி ப்ரொடெக்டே பண்ணல, என்னோட ஸ்பெல்லுக்குள்ள அவன் புகுந்து போறான். அப்புறம் தான் ஷியானுக்கே புரியுது அவனோட டார்கெட் அந்த கோர் தான். அதை அப்படியே அழிச்சிடறான். பரவாயில்ல, என்னோட ஸ்பெல்ல வேணா நீ தோக்கடிச்சிருக்கலாம், ஆனா இது இன்னமும் முடியல. இவங்க 2 பேருமே அங்க தாக்கிக்கலான்னு ஒரு நடுவுல ஒரு பெரிய கல்லும் வந்தது. இதனால வில்லும் அங்க இச்சிக்கிறான். அங்க கோலட்டும் வந்து கத்துறான், போதும் நிறுத்துங்க, எதுக்கு சண்டை போட்டுன்னு இருக்கீங்க? ஆமா அப்போ ஜூலியஸோட நிலைமை, அவனை வந்து நான் அடிச்சேன், அதுக்கப்புறம் அவன் மஞ்சு போயிட்டான். என்னது ஜூலியஸ் வந்து மஞ்சு போயிட்டானா? சரி ஏதோ ஒண்ணு, உன்னோட ட்ரெஸ்ஸுக்கு என்னதாச்சு? உன்ன மாதிரி ஒரு நோபல் லேடி இது வரைக்கும் உனக்கு மேரேஜும் ஆகல, நீ வந்து உன்னோட ஸ்கின்னை இந்த மாதிரி மத்தவங்களுக்கு காட்டக்கூடாது, எல்லாமே உன்னாலதான். இந்த மாதிரி நீ வந்து பிரச்சனை பண்ணலன்னா எவ்வளவு விஷயம் நடந்திருக்குமா? வில் நீ வந்து இப்ப போய் பாரு, ஜூலியஸ் கூட ஏதோ ஒரு விஷயத்த நீ செட்டில் பண்ணும் அப்படின்னு சொன்னல, இதுக்கு மேல நான் எல்லாத்தையுமே பாக்குறேன். என்னது அப்படின்னா அதை நான் நடக்க விட மாட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாமே உன்னாலதான் ஆச்சு தெரியுமா? நீ ஒண்ணு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணலனா இந்த டவருக்கு வில்லி யாரு அப்படின்னு காட்டியிருப்பான். கோலட் ரொம்ப நன்றி. கோலட் அப்படியே ஒரு மாதிரி பிளஷ் ஆக ஆரம்பிக்கிறான். சரி ஷியான் நான் வந்து இப்ப போறேன், நம்மளோட ப்ராப்பரான ஃபைட்டை நம்ம அடுத்த வாட்டி வச்சுக்கலாம், அதாவது நான் கூட சந்திக்கும் போது. என்னது போறியா? என்ன அப்படியே விட்டு போகாத, இன்னமும் நம்மளோட ஃபைட் வந்து முடியல. இதுக்கப்புறம் அங்க அனௌன்ஸ் பண்றவன சொல்றான், அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்த்த அந்த விஷயம் நடக்க போகுது. இப்போ ஒரு ஸ்குவாட் வந்து ஃபைனலா இங்க வந்திருக்கு, அவங்க தான் அந்த கிரௌனை அடைய போறாங்க. அது யாருன்னா அதுதான் ஜூலியஸ், அதாவது 6வது ஸ்குவாட். இப்படி எல்லாருமே அங்க சந்தோஷமாகும் போதே திடீர்னு அங்க யாரோ ஒருத்தங்க ஓடி வந்து குதிக்கிறாங்க. என்னால நம்பவே முடியல, இது அவன் தானே. பின்னாடியே அங்க வில்லும் வந்திருக்கான். ஜூலியஸ் இது வந்து இன்னமும் முடியல. அங்க ஜூலியஸும் இதுக்கு ஸ்மைல் பண்றதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் வண்டி போட்டுருங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் நெக்ஸ்ட் எபிசோட் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் sayonara.